இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு வாரமும் நாம் புதன்கிழமையில நாம கூடி இப்படி வேதத்தின் கண்ணோட்டத்தில் பல்வேறு கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கான விடைகளை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். என்ன டாபிக்? when, why and how did God make the world? எப்பொழுது, ஏன், எப்படி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார்? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க இல்லைங்களா, எப்ப ஆண்டவர் பூமியை படைச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு காலம் இந்த உலகம் இப்படி இருந்திருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒரு சிலர் பைபிளை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இயற்கை விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணுவாங்க. பைபிளை யூஸ் பண்றவங்க ஒரு சிலர் பைபிள்ல பைபிள் பைபிளையும் அப்புறம் விஞ்ஞானத்தையும் ஒன்னா எப்படியாவது இணைக்கணும் அப்படின்னு சிலர் நினைச்சு விஞ்ஞானத்தினுடைய சில கருத்துக்களையும் எடுத்து பைபிளோட சேர்த்து எப்படியாவது பைபிளையும் விஞ்ஞானத்தையும் ஒன்னாக்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் விஞ்ஞானம் தான், பட் பைபிள் சொல்றது அதனுடைய கண்ணோட்டங்கள் விஞ்ஞானத்தோட ஒத்து போல அப்படின்னாலும், விஞ்ஞானம் எதிர்பார்க்கின்றபடி இல்லாட்டினாலும் பைபிளுக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படின்னு பாக்குறவங்களும் இருக்காங்க. இப்படி வேத புஸ்தகத்தை ஒரு லென்ஸா வச்சு இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்பொழுது படைக்கப்பட்டது, ஏன் படைக்கப்பட்டுச்சு, கடவுள் ஏன் இதெல்லாம் படைச்சாரு அப்படின்னு யோசிக்கிறவர்கள் ஒரு 4 முக்கியமான அணுகுமுறைகளை அவங்க எடுக்கிறாங்க. முதலாவது யங் எர்த் கிரியேஷனிசம். யங் எர்த் கிரியேஷனிசம் அப்படின்னா, இந்த உலகம் ரொம்ப ரொம்ப ஓல்டான பழமையான ஒரு உலகம்லாம் கிடையாது. இப்பதான் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 6000 வருஷத்துக்கு முன்பாக 6 நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் கொண்ட அந்த 6 நாட்கள்ல 6000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரு வேத புஸ்தகத்துல உள்ள இந்த ஜீனியாலஜின்னு சொல்றாங்க இல்லைங்களா, வம்சாவளி, அதை கணக்கு வச்சு இவங்க இத்தனை வயசு இருந்தாங்க, இவங்களை பெற்றெடுத்த போது, அப்புறம் இவங்களுக்கு இத்தனை வயசு இருந்துச்சு, இவங்க மரித்த போது அப்படின்னு சொல்ற அந்த கணக்குகள் எல்லாம் வச்சு சிலர் சொல்றாங்க 6000 வருஷத்துக்கு முன்பாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு சிலர் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஓல்டு எர்த் கிரியேஷனிசம். அதாவது இந்த இந்த உலகம், இந்த பூமி பழசுதான், எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக படைக்கப்பட்டதுதான், கிட்டத்தட்ட ஒரு 60 அல்லது 100 1000 வருஷத்துக்கு முன்பாக இதெல்லாம் படைக்கப்பட்டது. அற்புதமாக ஆண்டவர் படைச்சாரு. தேவன் தான் படைச்சாரு. தேவன் ஆதாம் ஏவாளையும் இத்தனை வருஷங்கள் முன்பாக ஒரு 100,000 வருஷத்துக்கு முன்பாக படைச்சாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இவங்க இந்த ஜீனியாலஜி இருக்கு இல்லைங்களா, இந்த யங் எர்த் கிரியேஷனிசம் சொல்றோம்ல, இந்த உலகம் பழசெல்லாம் கிடையாது, இப்பதான் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றவங்களுடைய அந்த கணக்கீடுகளை அவங்க முறியடிப்பாங்க. எப்படிலாம் முறியடிக்கிறாங்க, அந்த கணக்கீடுகள்ல என்னெல்லாம் கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த இந்த 45 மினிட்ஸ் அல்லது அரை மணி நேரம் நமக்கு பத்தவே பத்தாது. இது ஒரு பெரிய டாபிக். இந்த ஒவ்வொரு டாபிக்லயுமே நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இந்த ஓல்டு எர்த் கிரியேஷனிசம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 6000 அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு கொண்டு வரதுல நிறைய கேப்ஸ் இருக்கு, நிறைய நிறைய ஜீனியாலஜி, வம்சாவளி கணக்குகள்லாம் விடப்பட்டிருக்கு. அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாலும் விஞ்ஞானத்தையும் பைபிளையும் ஒத்து பார்த்தோம் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும், ஒரு 100,000 வருஷத்துக்கு முன்பாக அல்லது 60,000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது எவல்யூஷனரி கிரியேஷனிசம். எவல்யூஷனரி கிரியேஷனிசம் பரிணாம வளர்ச்சியை சார்ந்த படைப்பு அப்படிங்கிறது தான். சரி, பரிணாம வளர்ச்சியை சார்ந்த படைப்பு அப்படின்னு சொல்றதுல சொல்லி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா, கடவுள் தான் உண்டாக்குனார் இந்த உலகத்தை.
ஆனா பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற அந்த செயல்முறையை பயன்படுத்தி இந்த உலகத்தை கடவுள் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்றவங்களாக இவங்க இருக்கிறாங்க. ஓகே. ஒரு சில ஒரு சில வேத பண்டிதர்கள் இப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஆனா எவல்யூஷனரி கிரியேஷனிசத்தை நம்ப மாட்டாங்க. அதாவது எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கடவுள் வந்து பரிணாம வளர்ச்சியை உபயோகப்படுத்தி, பரிணாம வளர்ச்சி செயல்முறையை உபயோகப்படுத்தி படைக்க முடியாதுன்னுலாம் கிடையவே கிடையாது. இப்படி பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. முடியாது. தேவனால எல்லாமே செய்ய முடியும். ஆனா நம்ம பைபிள பார்க்கும்போது, பைபிள படிக்கும்போது ஒரு சிங்கிள் செல்ல இருந்து அப்படியே லைஃப வந்து ஆண்டவர் உருவாக்கி, 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 அதுக்கப்புறம் மனுஷனையும் பரிணாம வளர்ச்சி செயல்முறை மூலமாக கொண்டு வந்தார் அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லல. சோ நல்லா கவனிங்க. இந்த எவல்யூஷனரி கிரியேஷனிசம் அப்படிங்கிறதுல இந்த பரிணாம வளர்ச்சி சார்ந்த படைப்பு அப்படிங்கிற அந்த கருத்தை நம்புகிறவர்கள், அதை வந்து ப்ரொமோட் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் தான் படைச்சாரு, தேவன் தான் படைச்சாரு. ஆனா பரிணாம வளர்ச்சிய உபயோகப்படுத்தி அவர் படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அத அ நீங்க சொல்றது சரிதான். ஆனா அப்படி வேத புஸ்தகம் சொல்லல அப்படின்னு சொல்ற வேத பண்டிதர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அப்படி சொல்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப் கோர்ஸ் ஆண்டவர் வந்து பரிணாம வளர்ச்சிய பயன்படுத்த முடியும். முடியாதுன்னுலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் வந்து இத செஞ்சு அ ஆண்டவர் படைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா வேத புஸ்தகத்த நாம படிக்கும்போது, பரிணாம வளர்ச்சி குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் மனுஷன படைக்கும்போது, நல்லா வளர்ந்த மனுஷனா தான் என்ன செய்றாரு, படைக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். நம்ம அப்படியே பைபிள்ல பார்க்கிறோம். அப்படிங்கிறத என்ன செய்றாங்க, சில வேத பண்டிதர்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பரிணாம வளர்ச்சி சார்ந்த படைப்பு, தேவனுடைய படைப்பு அப்படிங்கிற அந்த கருத்த முன்வைக்கிறவங்க, பைபிளையும் ஆம், இயற்கை விஞ்ஞானத்தையும் ஒண்ணா இணைக்க அவங்க முற்படுறாங்க. ஆம், இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்துல இருக்கிற லேட்டஸ்ட் தியரிஸ் இருக்கு இல்லைங்களா? ஒரு லேட்டஸ்ட் சமீபத் காலத்துல வந்த அந்த கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு லென்ஸா பயன்படுத்தி, ஒரு 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 கண்ணாடியா பயன்படுத்தி, அதன் வழியா என்ன செய்றாங்க, பைபிள பார்க்குறாங்க. பைபிள பார்த்து இல்ல இப்படிதான் படைச்சிருக்கணும், அப்படிதான் படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அ தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க. அடுத்தது 4வது அணுகுமுறை என்ன? தேவன் வந்து அ எப்ப, எப்படி, ஏன் படைச்சார் அப்படிங்கிறத சொல்வதற்கு 4வது அணுகுமுறை என்ன அப்படின்னா, இன்டெலிஜென்ட் டிசைன். அதாவது அறிவு சார்ந்த ஒரு வடிவமைப்பு அப்படிங்கிறது தான். அறிவு சார்ந்த வடிவமைப்பு. ஸோ இதனுடைய கருத்து என்ன? இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ அவங்க வந்து பரிணாம வளர்ச்சிய நம்புறதில்ல. இவங்க வந்து பரிணாம வளர்ச்சிய நம்புறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்க, காட் அப்படின்னு சிலர் சொல்ல விருப்பம் இல்லன்னா, நம்ம இப்படி சொல்லலாம். இன்டெலிஜென்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்டெலிஜென்ட் டிசைனர் ஒரு அறிவான, அ அறிவுபூர்வமான, அறிவு சார்ந்த, அறிவான அ ஒரு வடிவமைப்பாளர் இருக்கிறார். அவர் வந்து கடவுள்னு சொல்றவங்க சொல்லலாம். பட் இவங்க கடவுள்னு தான் சொல்றாங்க. இவங்க வந்து பைபிள விசுவாசிக்கிறாங்க. பைபிள விசுவாசிக்காதவங்கலாம் கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த அறிவுள்ள ஒரு அந்த வடிவமைப்பாளர் என்ன செய்றார்ன்னா, இந்த உலகத்த படைச்சாரு, பூமிய படைச்சாரு. அந்த பூமியில அ உயிர்களையும் படைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இந்த ஒவ்வொரு உயிரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி, அதாவது நம்ம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அறிவு சார்ந்த அ உயிர்களாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல நாம புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கான ஒரு ஒழுங்குமுறைய, கட்டமைப்ப ஆண்டவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அ ஆனா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பட் இருக்கிறது அப்டின்ட்டு இவங்க சொல்றாங்க. இந்த அப்ரோச்சஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் வந்து எப்படி இந்த உலகத்த படைச்சாரு? ஏன் படைச்சாரு? அ அப்படின்றத எப்போது படைச்சாரு? அப்படிங்கிறத சொல்லுகிறது. எப்போது அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா எக்ஸாக்ட்லி இந்த அ ஆண்டுல படைச்சாரு அப்படின்னு சொல்லாட்டினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலிஜென்ட் டிசைன், அ எவல்யூஷனரி கிரியேஷனிசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அ பல பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக 100, 1000 வருஷங்களுக்கு முன்பாக அ ஆண்டவர் படைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் யங் எர்த் கிரியேஷனிசம், அதாவது சமீப காலத்துல தான் ஆண்டவர் வந்து படைச்சாரு. இந்த இந்த உலகம், இந்த பூமி வந்து ஓல்டு கிடையாது. வயசானது கிடையாது. அ இப்பதான் படைக்கப்பட்டது. அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, நிச்சயமாக
வேற எந்த எந்த கருத்துக்கும் இடம் கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். இப்ப நாம எப்படி எப்படி வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்? எப்பொழுது, ஏன், எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சாரு, இந்த பூமியை படைச்சாரு அப்படிங்கிறதுக்கான பதில நாம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். ஓகே. இப்படி பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்கும்போது, நாம வேத புஸ்தகம் என்ன சொல்லுது? எப்ப படைச்சாரு அப்படிங்கிறத பத்தி வேத புஸ்தகம் சொல்லுதா? வேத புஸ்தகம் வந்து தேவன் எப்ப படைச்சாரு இந்த பூமி அப்படின்றத சொல்லுதா? என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நம்ம மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். வேத புஸ்தகம் அ சொல்லும் பல காரியங்கள் விஞ்ஞானத்தோட ஒத்துப்போகலாம். ஆனா, வேத புஸ்தகம் ஒரு விஞ்ஞான புஸ்தகம் இல்லை. அதேபோல விஞ்ஞான அறிவை கொடுக்கின்ற புஸ்தகமும் இல்லை. விஞ்ஞானத்து இப்ப அ வேத புஸ்தகம் சொல்ற பல்வேறு விஷயங்கள் விஞ்ஞானத்தோட ஒத்துப்போகலாம். ஆனா, வேத புஸ்தகத்த மட்டுமே வச்சு முழு விஞ்ஞானத்தையும் நம்ம கட்டமைக்க முடியாது அப்படின்றத சொல்றோம். ஏன் அப்படின்னா, வேத புஸ்தகம் வந்து விசுவாசத்தை சொல்லும் புஸ்தகம். தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அ தந்த ஒரு புஸ்தகம் அப்படின்னு தான் பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல சொல்லப்போனா, த பைபிள் இஸ் காட்ஸ் செல்ஃப் ரெவலேஷன். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஆம், சொன்ன காரியம் அப்படின்ட்டு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். ஓகே. அப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல நாம முயற்சிக்க வேண்டும். இல்ல அப்படின்னா நெறைய பேரு அ இப்படி செஞ்சுருவாங்க. ஒண்ணு விஞ்ஞானத்தை எடுத்து பைபிள்குள்ள திணிப்பாங்க. அல்லது பைபிள எடுத்து விஞ்ஞானத்துக்குள்ள திணிப்பாங்க. விஞ்ஞானத்த எடுத்து பைபிள்குள்ள திணிப்பாங்க. இல்லன்னா பைபிள எடுத்து விஞ்ஞானத்துக்குள்ள திணிப்பாங்க. சோ ஏதாவது ஒண்ணு அவங்க செய்வாங்க. ஓகே, ரைட். இப்ப நாம பைபிள் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ரைட். ஆ பைபிள் வந்து அதாவது தேவன் எப்ப படைச்சாரு, எப்படி படைச்சாரு அப்படிங்கிறத பத்தி ஆ என்ன சொல்லுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது தேவன் படைச்சாரு. பட் அத பத்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம் வேத புஸ்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படைப்பு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். நீங்க ரோமர் 4வது அதிகாரம், ரோமர் 4 17வது வசனம். ரோமர் 4:17 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானார். ஆபிரகாம் வந்து இல்லாதத இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவராய் இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி சொல்றத தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னா, இல்லாததையும் இருக்கிறதாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனம். இங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சோ தேவனுடைய வார்த்தையினால இந்த உலகம் முழுவதும் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ எந்த விதமான ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலும் இல்லாம, முன்னாடி இருந்த எந்த பொருளும் இல்லாம ஆண்டவர் வந்து இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் வந்து இந்த பூமிய ஒன்றும் இல்லாமையிலிருந்தும் உருவாக்க முடியும், அல்லது எதையும் ஒன்றும் இல்லாமையிலிருந்தும் உருவாக்க முடியும், அல்லது ஒன்றை வைத்தும் உருவாக்க முடியும். நாம தேவனால படைக்கப்பட்டவர்கள். நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு படைக்கும் திறனை கொடுத்திருக்கிறாரு. அந்த திறனை வச்சு நம்ம ஒன்றிலிருந்து இன்னொன்றை உருவாக்கலாம். அப்ப முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கேள்விக்கு தேவன் வந்து எப்ப படைச்சாரு, எப்படி படைச்சாரு, ஆஹ் அப்படின்ற அந்த கேள்விக்கு, ஏன் படைச்சாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு ஏதுவாக அல்லது அதற்கு முன்பாக ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம முன்னாடி வைக்கணும், கருத்துக்களை வந்து முன்னாடி வைக்கணும்.
அதுல முதல் கருத்து என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பாக தேவன் இருந்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கினார். தன்னுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரைட். இப்ப ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்ப பூமி இருந்துச்சே, பூமியிலிருந்து தானே ஆண்டவர் வந்து இதெல்லாம் படைச்சார் அப்படின்னா, அந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, பூமி எப்போ உண்டாக்கப்படுதோ அப்ப என்னது? ஒன்றுமில்லாமையிலிருந்து தான் உருவாக்கினார். அப்படின்ட்டு தான் நம்ம சொல்றோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி, உருவாக்கப்பட்டதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? வேறொன்றையும் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். ரைட். அடுத்தது வந்து ஆண்டவர் தனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நித்தியமாக இருக்கிறார். அவருக்கு வந்து ஆம், அவர் வந்து என்றைக்கும் இல்லாமையிலிருந்து இருக்கிறவராக மாறினதில்ல. அதாவது தேவன் அப்படின்னு ஒருத்தரே இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் தேவன் என்பவர் இருப்பவராக மாறினார். காட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பைபிள் ஆரம்பிக்கும் போதே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் அப்படின்னும் போது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பைபிள் வந்து தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லும் விதத்துல அது ஆரம்பிக்கவே இல்லை. எங்கேயுமே தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற இல்ல அப்படிங்கிற இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பதில் தரும்படியாக வேத புஸ்தகம் எங்கேயும் பேசல. தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் அது ஆரம்பிக்கிறது. அப்படியே தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அஃப்கோர்ஸ் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்றான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பட் அதுக்கு ஆன்சர்லாம் கொடுக்கல. இங்க பாருங்கப்பா, கடவுள் இருக்கிறாரு. இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான 5 பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வந்து எங்கேயுமே ஆர்கியூ பண்ணல அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்தோடு ஆரம்பிக்கிறது. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, தனக்கு போதுமானவராக தனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் வந்து யாரையும் சார்ந்து இருக்கணும், தான் வாழ்வதற்காக இருப்பதற்காக யாரையும் சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் வந்து வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டிய மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து தான் படைத்ததில் இருந்து வேறுபட்டு இருக்கிறார். தான் படைத்ததும் படைத்ததோடு அவர் ஒன்றி இல்லை. அதாவது அநேக கிழக்கத்திய தேசங்கள்ல இருக்கிற சில மதங்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, சில குருமார்கள்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உலகமும் இந்த இந்த என்னது இந்த பிரபஞ்சமும் தேவனும் அப்படியே ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை நேசிக்கிறாரு. இந்த உலகத்துல வந்து ஈடுபடுகிறார். இந்த உலகத்தின் காரியங்கள்ல ஈடுபடுகிறார். அவர் வந்து அற்புதங்களை செய்கிறார். மக்களோட பேசுறார். இந்த இந்த வேத புஸ்தகமே ஆண்டவர் வந்து மக்களுடைய கலாச்சார வரலாற்று பின்னணியில மக்களோட பேசி அவர்களுக்கு கொடுத்தது. இப்ப நாம என்ன செய்யறோம்? அதை நாம உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சோ ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் படைச்சுட்டு தூரமா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அவர் ஒரு பெரிய அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு இருக்கிற தேவன்லாம் கிடையாது. உலகத்துல ஈடுபடுகிறார். ஆனா என்ன மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்துல இருந்து அவர் வித்தியாசமானவராக இருக்கிறார். இந்த பூமி வந்து தேவன் அல்ல அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். பூமி தேவன் அல்ல, மரம் தேவன் அல்ல, அல்லது மற்ற சமுத்திரமோ அல்லது பிரமிக்கத்தக்க இந்த படைப்புகள் எதுவுமே வந்து தேவன் அல்ல. தேவன் மட்டும்தான் தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 102 சங்கீதம் 102 சங்கீதம் 102 25 27 வரை வாசிக்கும் போது, சங்கீதம் 102 25 27 வரை, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம். அவைகளை ஒரு சால்வை போல் மாற்றுவீர். அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை நம்பிலாம் வாழல. சோ ஒரு தனக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்தை வந்து அவர் படைக்கல. ஏன் படைச்சார் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்க போறோம். பட் நம்ம கவனத்துல வைக்க வேண்டிய காரியம் என்ன என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பூமியிலிருந்து படைப்பில் இருந்து வித்தியாசமானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைச்சது எதனால? ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறதுக்காகவா? அவசியம் ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தை நான் படைக்கல அப்படின்னா, நான் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து படைச்சாரா? ஏன் படைச்சாரு? அப்படின்னு நாம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்பதான் நம்ம சொன்னோம். ஆண்டவர் வந்து ஆ தன்னை சார்ந்து இருக்கிறார். அ சுயமாக அதாவது த சுய அ அதாவது அ தனக்கு தானே போதுமானவராக இருக்கிறார். தனக்கு தானே போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படின்னா ஏன் படைச்சாரு? அவசியமா? அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? சோ ஏன் ஆண்டவர் படைச்சாரு? நம்ம ஒரு சில வசனங்கள வாசிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நாம இதுக்கான ஒரு பதில நம்ம பார்க்கலாம். அ சங்கீதம். சங்கீதத்துக்கு நம்ம போலாம். சங்கீதம் 136 சங்கீதம் 136 5லிருந்து 9 வரை. வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஒன்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இங்க இங்க இந்த வசனங்கள் சொல்லும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய படைப்பு திறன், ஆண்டவர் தன்னுடைய ஞானம், ஆ அப்புறம் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அப்புறம் அவருடைய சித்தம். இதெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக அவர் இந்த பூமிய படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ, அவருடைய வல்லமை, அவருடைய படைப்புத்திறன், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அப்புறம் அவருடைய சித்தம். இதையெல்லாம் வெளிப்படுத்தும் விதத்துல அல்லது வெளிப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவர் வந்து இந்த பூமிய படைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் ஒரு வசனத்த நாம வாசிக்கலாம். ஆம், அப்போஸ்தலர் நடபடிகள் 17 அப்போஸ்தலர் நடபடிகள் 17 24ல இருந்து 26 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 17 24லிருந்து 26 வரை. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷ கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அடுத்தது 26ல மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த உலகத்தை எல்லாம் ஆண்டவர் படைச்சு மனுஷனையும் படைச்சு அவன் எங்க வாழணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து அவர் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் இந்த உலகத்தை தன்னுடைய நேச்சர், தன்னுடைய தன்மை, தன்னுடைய இயல்பு, தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்து உண்டாக்கினார் அப்படின்றத பார்க்கிறோம். மனுஷனையும் எதுக்கு உண்டாக்கினார் அப்படின்னா, மனுஷனை படைக்கலன்னா நம்ம வந்து சிலர்லாம் நினைக்கிறாங்கல்ல, ஆண்டவர் வந்து தனியா அப்படி ஃபீல் பண்ணாரு, தனிமை உணர்ந்தாரு, அதனால மனுஷனை வந்து படைச்சாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வந்து தேவதூதர்களை படைச்சாரு. தேவதூதர்கள்ல சிலர்லாம் வந்து பாவம் செஞ்சு கீழே விழுந்துட்டாங்க, ஆண்டவருக்கு எதிராக எழும்பிட்டாங்க. அதனால தேவன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, மனுஷங்களை படைச்சு அந்த ஒரு தனிமை உணர்வு இருக்கு இல்லைங்களா, அங்க ஒரு கேப் விழுந்துருச்சுல்ல, ஸோ அதை வந்து நிரப்புறதுக்காக படைச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம வந்து அப்படிலாம் யோசிக்கலாம். பட் அப்படிப்பட்ட யோசனைகள், அப்படிப்பட்ட கருத்துக்கள் வந்து வேத புஸ்தகத்தில் இல்லை. தேவன் தனக்குத்தானே போதுமானவராக இருக்கிறார். இதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். எதுக்கு இந்த உலகத்தெல்லாம் படைச்சார் அப்படின்னா, தன்னுடைய இயல்பை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த ஒரு பாயிண்ட். ஏன் வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை மனுஷனை எல்லாம் படைச்சாரு, இந்த பூமியெல்லாம் படைச்சாரு, தன் ஞானத்தை இதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. இந்த மனுஷனை ஏன் படைச்சாரு, இந்த உலகத்தை ஏன் படைச்சாரு அப்படின்றதுக்கு இன்னொரு பாயிண்ட். ஞானத்தெல்லாம்
வெளிப்படுத்துறதுக்காக படைச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆசைப்பட்டு அவர் படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி ஆசையாக இந்த உலகத்தை படைச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 இப்படியாக சொல்கிறது. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகளை அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சோ கர்த்தாவே தேவரீர், தேவனே, கர்த்தாவே தேவனே, மகிமை கனம் வல்லமை எல்லாம் உங்களுக்கு தான். நீங்க தான் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரர் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த உலகத்தை எல்லாம் நீங்க படைச்சீங்கல்ல, ஏன் படைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சித்தத்தினால நீங்க படைச்சீங்க. இந்த சித்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. டிலைட்னு கூட சொல்லலாம். ஆசையாக, விருப்பப்பட்டு, பிரியப்பட்டு, டிசையர்னு சொல்லலாம். ஆசை, விருப்பம் அப்படின்றது சொல்லலாம். சோ ஆண்டவர் வந்து விருப்பப்பட்டு தீர்மானிச்சு பிரியத்தோட இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து படைச்சாரு அப்படின்னு பாக்குறோம். இங்க வந்து சகலத்தையும் சிருஷ்டித்தீர் அப்படின்னு சொல்றது பாக்குறோம். சகலத்தை அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நானும் கூட அதுக்குள்ள வந்துடுறோம். சோ மனுஷங்க, அப்புறம் பறவைகள், மிருகங்கள், அப்புறம் சமுத்திரம் எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து உண்டாக்கினது அவருடைய விருப்பத்தினால, அவருடைய ஆசையினால, பிரியத்தோட அவர் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, பிரியத்தோட உண்டாக்கின இந்த உலகத்துல எப்படி வந்து தீமை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு? தீமைன்னு எப்படி வந்துச்சு? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? தீமை அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு விதங்கள்ல தீமையை வந்து பிரிக்கலாம். ஆ பல்வேறு விதங்கள்ல பிரிக்கலாம். நெறைய விதங்கள்ல பிரிக்கலாம். பட் முக்கியமா 2 விதங்கள்ல நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இயற்கையான அ தீமை. இயற்கையான ஒரு தீங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது அ அறநெறி சார்ந்த தீங்கு. இப்ப அம் அ என்னது? அ எர்த்குவேக் வருது. நிலநடுக்கம் வருது. அது வந்து இயற்கை. இயற்கையாக வரும் ஒரு தீங்கு. மனுஷனுக்கு வருகின்ற ஒரு தீங்கு. அது ஒரு ஆபத்து. ஒருத்தன் வந்து கொலை செய்றான். கோவப்பட்டு கொலை செய்றான். அல்லது வந்து விபச்சாரம் பண்றான். பல்வேறு காரியங்கள செய்றான். அது வந்து பார்த்தீங்கன்னா, மாரல் ஈவில். இது வந்து நேச்சுரல் ஈவில். அது வந்து மாரல் ஈவில். மாரல் ஈவில வந்து ஆண்டவர் படைக்கவே இல்ல. நேச்சுரல் ஈவிலையும் வந்து ஆண்டவர் படைக்கல. இயற்கை இயற்கை சார்ந்த அந்த தீங்கையும் ஆண்டவர் படைக்கல. பட் எப்படி இந்த உலகத்துல அ தீங்கு வந்துச்சு அப்படிங்கிறத 7வது பாடத்துல மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். பட் இங்க அ கொஞ்சமா சொல்லி அ அடுத்த பாயிண்ட்க்கு போகணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஆண்டவர் வந்து மனுஷன படைக்கும்போது அவர் ஆ சுதந்திரத்த கொடுத்தாரு. சுய சித்தத்த கொடுத்து படைச்சார். மனுஷன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால, அவன் தனக்கும் தீங்கை கொண்டு வந்து, பின் இந்த உலகத்துக்கும் என்ன செஞ்சான்? இந்த பூமிக்கும் கூட தீங்கை கொண்டு வந்து விட்டான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இது வந்து மனுஷன் எடுத்த முடிவு, அவனுடைய சுதந்திரத்தினால, அவனுக்கு இருந்த அந்த அந்த என்ன ஃப்ரீ வில் சுதந்திரமான அந்த சித்தத்தினால அவன் வந்து எடுத்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கும் ஆண்டவர் வந்து ஆம், அவர் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. முதலாவது நல்ல காரியம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து மனுஷங்களோட பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் விடல. ஆண்டவர் வந்து பல தனிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து, அவர்கள் மூலமாக தன்னுடைய அன்பையும், தன்னுடைய இரக்கத்தையும், தன்னுடைய சித்தத்தையும், திட்டத்தையும் மனுஷங்களுக்கு வந்து அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அ இயேசு கிறிஸ்து தேவனே மனுஷனாக இந்த உலகத்துல வந்தாரு அப்படிங்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பலர வந்து ஆண்டவர் அ ப அ தன்னுடைய இரத்தத்தினால கழுவிட்டு இருக்கிறாரு. அற்புதம் செய்றாரு. பலர வந்து தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வராரு. இப்படி தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல நிறுவப்படுகிறத நாம பார்க்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தையும், விருப்பத்தையும் அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த மக்களுக்கு. ரைட். சோ இப்ப நம்ம இப்ப இதையெல்லாம் நம்ம எதுக்கு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தின்படி, தன்னுடைய சித்தத்தின்படி, பிரியத்தின்படி இந்த உலகத்த படைச்சாரு அப்படிங்கிறத தான் நம்ம இங்க பார்த்தோம். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன? அ தேவன் வந்து இந்த உலகத்தை எப்படி
எப்பொழுது, ஏன் படைச்சார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதத்துல மற்றும் பதில் சொல்வதற்கு முன்பாக நாம கவனத்தில் வைக்க வேண்டிய சில முக்கியமான வேதாகம கருத்துக்களை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பூமி ஆண்டவர் படைச்ச படைப்பு வந்து தேவனுடைய தன்மையையும் குணத்தையும் காண்பிக்குது. இந்த உலகத்தை ஆண்டவர் படைச்ச போது இத நல்லதாக தான் படைச்சார் அப்படின்னு வேத வசனத்துல வாசிக்கிறோம். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு நாளும் படைச்சுட்டு, இது நல்லது, இது நல்லது என்று கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர் நல்லதுன்னு கண்ட அந்த காரியம், ஆ மனுஷனுக்கு வந்து உகந்ததாக, பிரயோஜனமாக, பயன்படக்கூடிய அழகான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனா, அந்த விஷயம் தான் என்னது இப்ப நான் உங்களுக்கு சொன்னது போல, மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக அது கெட்டு போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ, ஆண்டவர் வந்து இந்த உலகத்த அருமையா படைச்சிருக்காரு. இன்னும் வந்து அருமையா தான் இருக்கு. இப்ப இப்ப நீங்க போனீங்கனாலும், ஆம் சில சில இடங்கள் இந்த நதிகள், அப்புறம் சமுத்திரம், மலைகள், அ எல்லாம் சில பறவைகள், மிருகங்கள்லாம் பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கு. நம்மளால வாவ்! சூப்பர் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. நம்மளையே பார்த்து நம்ம சொல்லிக்கலாம். நம்மையே வந்து மனுஷனையே அ மக்களால முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சோ, அப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ, இது எல்லாமே ஆண்டவருடைய அந்த தன்மையையும், குணத்தையும் இது காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ, அ வெளிப்படுத்தின விசேஷம் சாரி சங்கீதம் சங்கீதம் 19:2 இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 19:2 ஆம் இந்த படைப்பு எல்லாமே தேவனை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 19 1வது வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இப்படியே பல்வேறு வசனங்கள் நீங்க வாசிச்சு பார்க்கலாம். சங்கீதம் 33 6 9 எல்லாமே இந்த வசனங்கள் எல்லாமே என்ன சொல்றது அப்படின்னா, இந்த படைப்பு நீங்க பார்க்கும் படைப்பு வந்து தேவனுடைய தன்மையையும், இயல்பையும் அது சொல்லி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆண்டவர நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஒரு விதத்துல அ நம்ம பைபிள வாசிக்கிறோம். நம்ம நிச்சயமாக பைபிள வாசிக்கிறோம். கொஞ்சம் வெளியில வந்து தேவனுடைய படைப்புகள பார்த்தாலும் நமக்கு புரியும். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்ன்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவனுடைய படைப்பு, தேவன் படைச்ச இந்த உலகம், இந்த பூமி, தேவன் எந்த அளவுக்கு வல்லமை உள்ளவர், அதிகாரம் பொருந்தியவர் அப்படிங்கிறதையும் இது காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:24 நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:24 அப்போஸ்தலர் 4:24 இங்க நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அதைக் கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும், பூமியையும், சமுத்திரத்தையும், அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் என்று மக்கள் தேவ செய்தியை கேட்டு அப்படி சொல்றத நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் உருவாக்கின தேவனாக இருக்கிறார். அதிகாரமும், வல்லமையும் அவர் பெற்றவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனா அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மனுஷங்களுக்கு தீர்மானம் எடுக்கும் சக்திய குடுத்திருக்கிறார். சுதந்திரத்த குடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல நாம எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தோம், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதுக்கான கணக்கையும் நாம அவருக்கு ஒப்புக் கொடுக்கும் அந்த காரியத்தையும் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சோ தேவனுடைய சர்வ வல்லமையும், மனுஷங்களுடைய பொறுப்பும் 2ம் சேர்ந்து தான் போகுது. அ அப்படின்ட்டு நாம வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். சிலர்லாம் வந்து ஆ விதி விட்டது. அவ்வளவுதான் விதிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது பைபிள்ல. இத நம்ம இன்னும் தெளிவாக 7வது அ பாடத்துல நம்ம பார்ப்போம். பட் இன்றைக்கு மனுஷனுடைய பொறுப்பும், தேவனுடைய சர்வ வல்லமையும் ஒன்றாக போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆம், தேவன் இந்த உலகத்துல அவர் ஈடுபடுகிறார் அப்படின்றத நான் பார்க்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் படைச்சு எங்கேயோ ஒரு அரண்மனையில உட்கார்ந்துகிட்டு, சரி அவனுங்க ஏதோ செய்யறத செய்யட்டும். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல. இந்த உலகத்துல ஈடுபடுகிறார். இந்த பைபிளே நமக்கு கிடைச்சது மக்களோட ஆண்டவர் ஈடுபட்டதனால தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கும் வந்து தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்த கேட்கிறாரு. அதுக்கு பதில் தராரு.
நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார், நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார். இப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கார், தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை நாம கேட்க தயாரா இருந்தோம்னா நிச்சயமாக அவர் நம்மோடு கூட பேசுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம அந்த கேள்விக்கு போலாம். நம்முடைய பாடத்தினுடைய கேள்விக்கு நாம போலாம். தேவன் வந்து எப்ப படைச்சாரு? பைபிள் எதுவுமே சொல்லல. அப்ப நம்ம இத மண்டைய போட்டு உடைச்சுக்கணுமா? எப்ப படைச்சாரு? எப்ப படைச்சாரு? அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லவே இல்ல. எப்ப படைச்சார் அப்படிங்கிறத சொல்லவே இல்ல. இன்ஃபாக்ட் உண்மையில சொல்லப் போனோம்னா, ஆண்டவர் ஆண்டவர் வந்து அ எப்ப படைச்சார்ன்னு சொல்லாம, பூமி வந்து ஏற்கனவே இருக்கிற மாரி தான் இருக்கு. நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1வது வசனம் வந்து ஒரு அறிமுகம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சோ எப்ப சிருஷ்டித்தாரு? எப்படி பூமிய சிருஷ்டித்தாரு? அத சொல்லவே இல்ல. நேரடியா வசனம் 2வது வசனம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க 1வது வசனத்துக்கு 2வது வசனத்துக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் காலத்துல, அந்த இடைவெளி காலத்துல வந்து சாத்தான் வந்து கீழ பூமியில தள்ளப்பட்டு விட்டான். ஆ பூமி வந்து ஒழுங்கின்மையும், வெறுமையுமா மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? சோ, அத நான் நம்பல. நெறைய அ ஆத்தென்டிக் ஸ்காலர்ஸ், உண்மையாகவே வேத புஸ்தகத்த சரியா இன்டர்பிரட் பண்ற, வியாக்கியானம் பண்ற ஸ்காலர்ஸ் வந்து அத நம்பவே இல்ல. இது பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பைபிள், ஸ்கோஃபீல்ட் பைபிள்ல வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும். கேப் தியரிலாம் இருக்கும். இதுக்கு பேரே வந்து கேப் தியரி. சரி, இப்ப நம்ம கேப் தியரியே எடுத்துக்கிட்டாலும் கூட, பிசாசு வந்து கீழ விழுந்து பூமியில விழுந்தான், பூமிய வந்து நாசப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்பனாலும் பூமி வந்து முன்னாடியே இருந்திருக்கணும்ல. அப்ப எப்ப பூமிய படைச்சாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உடனே என்ன செய்வாங்க? பூமிய வந்து எத்தனையோ 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி படைச்சாரு. அப்புறம் மனுஷங்களா இருந்தாங்க. அப்ப ஆதாமுக்கு முன்னாடி மனுஷங்க இருந்தாங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. ஆ அவங்களுடைய அந்த எலும்புக்கூடுகள் தான் இன்னைக்கு கிடைக்குது. அதனால தான் ஆ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி பல லட்ச வருஷங்களுக்கு முன்பாக அ அந்த எலும்புக்கூடெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது எலும்புக்கூடுகள் பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பிலிருந்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் நம்ம ஒரு காரியத்த, அதாவது இதெல்லாம் நான் நம்பல. அ இ இ இத நம்புறது, இத வந்து நம்ம பைபிளோட இணைச்சு நம்ம பார்க்க தேவையில்ல. பட் பைபிள மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும், பூமி வந்து பூமி இருக்கு. ஏற்கனவே ஒரு நேரத்துல படைச்சிருக்காரு ஆண்டவரு. எப்ப படைச்சாருன்னு சொல்லல. எப்படி படைச்சாருன்னு சொல்லல. ஆனா பூமி இருக்கு. அந்த இருக்கிற பூமிய வச்சு இப்ப ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, மற்ற காரியத்த எல்லாத்தையும் அவர் உருவாக்குவத நம்ம பார்க்கிறோம். எப்ப ஆண்டவர் படைச்சாரு பூமிய? நமக்கு தெரியாது. நமக்கு தெரியல. அது அவசியமா? ஆ எப்ப படைச்சாருன்னு தெரியல அப்டின்னா, நம்ம மண்டை உடைஞ்சிரும் அல்லது நம்ம வாழ்க்கையே இருக்காது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்டின்னு இருக்கா? இல்ல. ஆண்டவர் வந்து நமக்கு என்ன காரியங்கள்லாம் அவசியமோ, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமோ, அது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்டிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் படைச்சாரு? ஏன் படைச்சாரு அப்டிங்கிறதுக்கு நமக்கு அ பதில் வந்துருச்சு. ஆண்டவர் வந்து தன்னுடைய ஞானத்தையும், வல்லமையும், அன்பையும், கிருபையும், ஆ தன்னுடைய படைப்பு திறனையும் வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்து படைச்சாரு. வெளிப்படுத்தும் வண்ணமாக அவர் படைத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, தன்னுடைய அன்பை காண்பிப்பதற்காக பிரியத்தோட இந்த உலகத்தையும், உலகத்துல உள்ள எல்லாவற்றையும், சகல காரியத்தையும் அவர் படைச்சாரு அப்படின்றத பார்க்கிறோம். அப்படின்னா, அ உங்களையும் என்னையும் கூட என்ன செஞ்சாரு? ஆண்டவர் வந்து பிரியத்தோட அவர் படைச்சாரு, சித்தத்தோட படைச்சாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஏன் படைச்சாரு அப்படிங்கிறதுக்கான கேள்வி இப்ப வந்துருச்சு. அடுத்து வந்து எப்படி ஆண்டவர் வந்து படைச்சாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார். தன்னுடைய வல்லமையினால, தன்னுடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்தும் அவர் கொண்டு வந்தார். ஒன்றிலிருந்தும் கொண்டு வந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பூமிய வந்து எப்போ படைச்சாரு நமக்கு தெரியாது. நிச்சயமாக ஆ ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆண்டவர் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நாம நாம பார்க்கலாம். வெளிச்சம் உண்டாகுவது அப்படின்னு சொன்னாரு. வெளிச்சத்த எங்கேருந்து கொண்டு வந்தாரு? ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல பூமியில வந்து விதைகள் அ வரும்படியாக வந்து படைச்சாரு. அப்புறம் மண்ணிலிருந்து மனுஷன உண்டாக்குனாரு. ஒன்றை வைத்து இன்னொன்றை ஆண்டவர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதையும் ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவர் வந்து ஒன்றும் இல்லாமையிலிருந்தும் ஒன்றை உருவாக்க முடியும். ஒன்றிலிருந்தும் இருக்கும் ஒன்றிலிருந்தும்
இன்னொன்றை அவர் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் நம்முடைய மனசுல வைத்துக் கொள்வதற்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான வல்லமை பொருந்திய ஆண்டவர், எல்லாத்தையும் படைச்சவர், அவர் வந்து எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல வேளைகள்ல ஆண்டவர் வந்து தேவைகளை சந்திக்கிறவராக மட்டும் நம்ம அவரை பார்த்து நம்ம ஏதோ ஒரு 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 சின்ன ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல. அவர் எல்லாவற்றையும் படைத்த தேவன். சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நாம பிரமிக்கிறது மட்டும் இல்ல. பிரமிச்சு ஐயோ! ஆண்டவர் அவ்வளவு பெரியவரா அப்படின்றது மட்டும் இல்ல. ஆச்சரியப்படுறது மட்டுமல்ல. அந்த ஆச்சரியத்தோட சேர்ந்து நம்ம அவரை நேசிப்பதும், அ அவரை வணங்குவதும், அவருக்கு உண்மையாக இருப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அண்ட சராசரத்தையும் ஞானத்தோட படைச்ச தேவன், இந்த அண்ட சராசரத்துக்கு, இந்த உலகத்துக்கே நோக்கம் வைத்திருக்கின்ற அந்த தேவன், உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்க மாட்டாரா? உங்களுக்காக எல்லாவற்றையும் ஞானத்தோட செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். சோ நாம ஆண்டவரை வந்து முழுமையாக நம்ப வேண்டும். அவருடைய ஞானத்தையும், அவருடைய நோக்கத்தையும் நாம நம்புவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நான் சொல்வேன் அருமையானவர்களே. அ அடுத்ததாக இந்த ஆண்டவர் வந்து இதை இந்த உலகத்த அ எப்போ படைச்சாரு? ஏன் படைச்சாரு? எப்படி படைச்சாரு? அப்படின்னு நாம இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ அப்படி பார்க்கிற நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் குறித்து நம்ம பேசும்போது, நாம மிக தாழ்மையோட மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டு, அவங்களுக்கு தாழ்மையோட பதில் சொல்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, எப்ப படைச்சாரு? அந்த ஏஜ் இருக்குல்ல, தி ஏஜ் ஆஃப் தி எர்த். இந்த உலகத்தினுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது. சோ அதனால நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தான் தெரியும் 6000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு நாம ஒரு பெருமையோட எல்லாம் அறிந்தவர்கள் போல நாம பேசாம என்ன செய்யணும் அப்படின்னா, சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் என்ன சொல்லுதோ, பைபிள் சொல்ற காரியத்த உத்தமமாக பைபிள் வந்து எப்ப படைச்சாரு? எந்த வருஷத்துல ஆண்டவர் படைச்சாரு? சொல்லல. ஆனா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பைபிள்ல பரிணாம வளர்ச்சின்னு ஒண்ணு நம்ம பார்க்கல. ஆனா பரிணாம வளர்ச்சிய வந்து ஆண்டவர் உபயோகப்படுத்தியிருக்க முடியுமா? உபயோகப்படுத்தியிருக்க முடியும். எதையும் அவர் வந்து அ உபயோகப்படுத்த முடியும். எப்படியும் செய்ய முடியும். ஒரு மனுஷன வந்து, "ஏய் நீ வா" அப்படின்னும் சொல்ல முடியும். டக்குன்னு அந்த மனுஷன் வந்து அ பூமியில இருந்து, மண்ணுல இருந்து அவன் உருவாக்கி வரவும் முடியும். இல்ல பூமி, கீமி எதுவுமே இல்லாம அ ஒரு ஒரு சின்ன தூசியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாவே என்ன செய்ய முடியும்? ஆ மனுஷன வந்து உருவாக்க முடியும். எதையும் ஆண்டவர் செய்ய முடியும். ஆனா வேத புஸ்தகத்துல நாம பார்க்கிறது என்ன அப்படின்னா, மனுஷன பரிணாம வளர்ச்சி மூலமாக ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆண்டவர் வந்து ஆ சகலத்தையும் தன் வார்த்தையால அப்படின்னு சொல்லி நம்ம வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக மனுஷன பூமியின் அந்த தூசியிலிருந்து, மண்ணிலிருந்து உருவாக்கினாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். முழுசா முழுசா வளர்ந்த ஒருவனாக ஆண்டவர் உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதனால நாம வந்து மற்றவங்கள வெறுக்க தேவையில்ல. அவங்களுக்கு வந்து சரியான பதில கொடுக்க வேண்டும். பல வேளைகள்ல நம்ம பைபிள் வந்து ஒரு ஒரு விஞ்ஞான புஸ்தகம் அப்படின்ற மாரி எல்லாத்தோடையும் பைபிள வந்து விஞ்ஞானத்தோடயே அப்படி இணைச்சுக்கிட்டே போறதுனால தான் சிலர் எல்லாம், சரி அப்படின்னா விஞ்ஞானத்தோட நீங்க இணைச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒரு காரியத்த மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து இன்றைக்கு நமக்கு தெரிஞ்ச நிறைய விஞ்ஞான உண்மைகள் அவர்கள்லாம் தெரிஞ்சிருக்கவில்லை. சோ, அவர்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஏத்த மாரி தான் பேசுவாரு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிராமத்துக்கு போயிட்டு, ஆ ராக்கெட்ட பத்தி பேசுனீங்களா, இல்ல அவங்களுக்கு தெரியாத ஒ ஒரு ஒரு பொருள பத்தி நீங்க பேசி, உதாரணம் காமிச்சு, இந்த மாரி தாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்களுக்கு எப்படி புரியணுமோ, அப்படி அந்த உதாரணங்கள வச்சு அவங்களுக்கு புரியிற மாரி தான் நாம பேசணும். ஸோ, ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த மக்களுக்கு புரியிற மாரி, அன்றைக்கு அவர்கள் இருந்த அவர்களுக்கு இருந்த சில நம்பிக்கைகள உபயோகப்படுத்தி அவர் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, இந்த உலகத்த எல்லாம் ஆண்டவர் படைக்கும்போது நல்லதாக படைச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நல்லதாக படைச்ச ஆண்டவர் உண்மையிலேயே நல்லவர் தான் இல்லைங்களா? உண்மையிலேயே நல்லவர் தான். அது மட்டுமல்ல, நல்லவர் மட்டும் இல்ல, அவர் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசிக்கும்போதே, ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் நல்ல காரியத்த செய்ய முடியும். பெரிய காரியத்த செய்ய முடியும். இந்த உலகத்த எல்லாம் படைச்சவர் நம்மள சும்மா விட்டுருவாரா? அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ள வந்து, நம்ம ஆண்டவருக்கு எப்போதுமே ஆ நம்பிக்கை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக, அவர 100% நம்புகிறவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
அது மட்டுமல்ல, ஆண்டவர் வந்து இந்த உலகத்த அழகா படைச்சார்ல. அழகா படைச்சு, அழகா நமக்கு அ குடுத்துட்டு போனாரு. குடுத்துட்டு போனாருன்னு நான் சொல்லக்கூடாது. குடுத்திருக்கிறாரு அப்படின்னு நாம நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவர நம்ம துதிக்கிறோம், வணங்குறோம் அப்படின்னம்னா, நம்ம இந்த உலகத்துல இந்த இந்த பூமியையும் நம்ம மிக மிக அழகாக வைத்துக் கொள்கிறவர்களாக, சுத்தமாக வைத்துக் கொள்கிறவர்களாக, மற்றவங்களுக்கு வரும் ஜெனரேஷனுக்கு நாம இத வந்து ஒரு நல்ல ஒரு பூமியாக கொடுத்து விட்டு போகிறவர்களாக இருக்கணும். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம குப்பை கூளங்கள போட்டு இந்த உலகத்த நாசப்படுத்தாம, ஆம் நாம என்ன செய்யணும்னா, இத பாதுகாத்துக் கொள்வது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம ஒரு தனி மனிதனாகவோ, அல்லது ஒரு சபையாகவோ, அல்லது ஒரு 4, 5 பேரான ஒரு குழுவாகவோ, நம்ம தனி மனிதனாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே! தனி மனிதனாக நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை நம்முடைய அ நம் நம் நம்முடைய அ அறிவின்படி, நமக்கு கிடைச்ச அனுபவத்தின்படி நம்ம என்ன செய்யலாம்? சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். நான் 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 நெறைய பார்த்துருக்கேன். கார்ல போறவங்கலாம் சிலர் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தூக்கி அங்கங்க போட்டுட்டு போறது. அப்புறம் இந்த தண்ணி குடிச்ச பாட்டில வந்து அங்கங்க தூக்கிட்டு போறது, தூக்கி போட்டுட்டு போறது. இப்படிலாம் நான் பார்த்திருக்கிறேன். அ ஸோ இப்படி செய்யும்போது இப்படி நாம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இந்த உலகம் ஆண்டவருடையது. இது அழகான ஒரு 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 உலகம். இந்த பூமிய ஆண்டவர் அழகா, அருமையா, நன்மையான ஒன்றாக படைத்து நமக்கு குடுத்துட்டு போயிருக்கிறாரு. நாம இத நல்லா நல்லா பராமரிச்சு, நம்முடைய ஜெனரேஷனுக்கு நாம குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்ட்டு நாம பார்க்கிறோம். இத நாம மனதிலே வைத்துக் கொள்வது மிக, 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 மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அ இவ்வளவு இவ்வளவு காரியங்கள நமக்காக செய்த அந்த தேவன் என்ன செய்றாரு அப்படின்னா, நம்மோட உறவு வைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆம் பலவேளை நாம சொல்லுவோம், நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் 1986ல அல்லது வேற ஒரு வருஷத்துல. ஆனா இன்னைக்கு நாம உறவுல இருக்கோமா? அந்த ஆண்டவரோட உறவுல இருக்கிறோமா? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்ப இவ்வளவு பிராக்டிகலான பிராக்டிகலான இன்சைட்ஸ் கருத்துக்கள் வந்து நமக்கு இந்த பாடத்திலிருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அதோட சேர்ந்து இப்ப இன்னொரு காரியத்த நாம பார்க்க போறோம். சில கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு அ நீங்கள் அ விடை கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஆ தேவன் வந்து எல்லாத்தையும் படைச்சாரு. ஆனா, தேவன் வந்து இந்த படைப்பிலிருந்து வித்தியாசமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஆனா, படைப்போட சேர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, பல்வேறு கருத்துக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று. ஆ தேவனும் படைப்பும் ஒண்ணுதான். படைப்பு தான் தேவன். தேவன் தான் படைப்பு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அது மாரி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஆம் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த மாரி கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆ ஆம் ஸோ படைப்பும், படைத்தவரும் ஒன்றாக இருக்காங்க. இந்த பிரபஞ்சமும், இந்த பிரபஞ்சத்த படைத்தவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வந்து அ சிலர்லாம் பூமியவே தெய்வமாக வணங்குகிறவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாரிலாம் நம்ம வணங்குறது இல்ல. வணங்க தேவையும் இல்ல. ஆனா அப்படி வணங்குறவங்களுக்கு நம்ம இத எடுத்து சொல்லலாம். அதாவது படைப்பிலிருந்து தேவன் வித்தியாசமா இருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆம் இன்னொன்னு என்னன்னா, எல்லாமே தேவன் அப்படின்னு சொல்லலாம். மரம் கூட தேவன் தான். அ கடல் கூட தேவன் தான். சூரியனும் தேவன் தான் அப்படின்னு சொல்லலாம். படைப்பும் தேவன் அப்படின்னு பெருசா இந்த பூமியே தேவன் தான் அப்படின்னு சொல்றத சொல்றது ஒண்ணு. அப்புறம் அதுக்குள்ள போயிட்டு ஒண்ணு என்னது தேவன் தான் அப்படின்னு சொல்றதும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாத்தையும் படைச்ச ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறதாக வேதவசனம் சொல்கிறது. ஆனா பல தெய்வங்கள் இருக்கிறதாக அ அநேகர் விசுவாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த அ இந்த அதாவது தேவனும் அ தேவனும் அதாவது படைத்த தேவனும், படைத்தவைகளும் ஒன்றிலிருந்து ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது. அ அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து என்னென்னலாம் நமக்கு என்னென்ன கருத்துக்களை எல்லாம் ஆ ஆ நாம வந்து என்னென்ன கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நமக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். ஆ படைப்பும், படைத்ததும் 2ம் ஒண்ணுங்கிறது எப்படிப்பட்ட தவறான கருத்துக்கள் எல்லாம் கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்டேன். அதுக்கான பதில் நீங்க நீங்க கண்டுபிடிக்கலாம். மற்ற கேள்விகளும் இருக்கிறது. நீங்க
நீங்க இந்த நோட்ஸை நீங்க வாசிங்க. அந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து சில புக்குடைய லிங்க், புக்ஸ் அண்ட் பேரெல்லாம் நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல. ஸோ அந்த வீடியோவை நீங்க பாருங்க, இன்னும் அதிகமாக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.